வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நாம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொன்னேன். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நான் சொல்லும் போதே உங்களுக்கு நான் என்ன எடுக்க போறேன்றது தெரிஞ்சிருக்கும். ஃபியூச்சர் மீன்ஸ் எதிர்காலம், கண்டினியூஸ் மீன்ஸ் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது. அப்போ எதிர்காலத்துல தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். சோ இப்போ நாம நேத்து பார்த்த ப்ரீவியஸ் வீடியோல இருந்து கொஞ்சம் பார்த்துட்டு இப்போ பேக் வருவோம். ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஃபியூச்சர் ஆக்சுவலா 4 டிவைஷன் பண்றோம். ஒன்னு வந்து ஃபியூச்சர் சிம்பிள், ஒன்னு ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபியூச்சர் சிம்பிள் என்னன்னு நேத்து பார்த்தோம் இல்லையா, அது பார்க்கலாம். ஃபியூச்சர் சிம்பிள் அப்படின்னா ஒரு விஷயம் பர்டிகுலரா அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த டைம்ல முடியறது தான் நம்ம சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஃபியூச்சர் சிம்பிள்ன்றப்போ எதிர்காலத்துல ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி அந்த பர்டிகுலர் டைம்ல நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடறோம். சோ அந்த பாயிண்ட் அவுட்டை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி முடிச்சிடறோம். சோ அதை வந்து ஃபியூச்சர் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஃபியூச்சர் அதாவது ஸ்டார்ட் ஒரு எண்டிங் பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு எண்டிங் பாயிண்ட்ல முடிக்கும். அப்ப கண்டினியூஸா அந்த ரொட்டீனா அந்த வர்க் நடந்துட்டே இருக்கிறத நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபியூச்சர் சிம்பிளுக்கு ஐ வில் ஸ்டார்ட் அட் 9 o'clock. நான் வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 9 மணிக்கு ஆரம்பிப்பேன். சோ மை ஒர்க் டைம் இஸ் 9 o'clock அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த 9 மணின்றது நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சு அந்த இடத்துல முடிச்சிடறோம். சோ அப்போ அது வந்து ஃபியூச்சர் சிம்பிள்ல வருது. ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னு வரப்போ அந்த விஷயம் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கும். எப்படி பாருங்க, ஐ வில் பி ஒர்க்கிங் ஃப்ரம் 9 to 5 tomorrow. அதாவது நான் பண்ற வேலை நாளைக்கு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? 9 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணி வரைக்கும் நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா. ஐ வில் பி ஒர்க்கிங் ஃப்ரம் 9 o'clock to 5 o'clock tomorrow. நாளைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? ஒர்க் பண்ண போறேன் 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும். அப்படி இல்ல, அப்படி ஒரு பேங்க்குக்கு போறீங்கன்னா அந்த பேங்கோட டைமிங் எனக்கு சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து 9 மணில இருந்து 4 மணி வரைக்கும் பேங்க் இருக்கும்பா அப்படி சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த 9ல இருந்து 4 மணி வரைக்கும் பேங்க் இருக்கும் அப்படின்றது வந்து கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நீங்க will be அப்படின்னு வந்துச்சுனால இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நாம யூஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நம்ம இப்ப நடந்துட்டு இருக்க நிகழ்ச்சி இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. சோ நவ் அப்படின்றது பிரசன்ட். அப்போ 9 o'clock அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் ஸ்டாப்ல அந்த பாயிண்ட்ல சொல்றேன். நான் இப்போ வந்து 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்றது அந்த 9 o'clock நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்றது வந்து ஃபியூச்சர் சிம்பிள். கரெக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டேன். எதிர்காலத்துல நடக்க போது நாளைக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அப்போ 5 o'clock நான் திரும்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ அதுவும் ஃபியூச்சர் சிம்பிள். பட் ஆனா இந்த 9 o'clock-க்கும் 5 o'clock-க்கும் மிடில்ல நடந்துட்டே இருப்பீங்க. அதாவது நான் இப்போ 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போவேன், 9 மணில இருந்து வேலை பார்த்துட்டே இருப்பேன், வேலை பார்த்துட்டு 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். சோ நம்ம அந்த டைமிங்க சொல்றோம் இல்லையா. இந்த பிட்வீன் ஆஃப் டைம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்ங்கறத சொல்றதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர்ல அந்த டைம்ல நம்ம என்ன சொல்றோம்ங்கறது தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இங்க 2 அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம் இல்லையா. 2 அப்படின்னா நம்ம மீனிங்ல என்னன்னு பார்த்தோம், இக்கு. 2னா இக்கு. அப்போ 9 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடிப்பேன். எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு என்னோட ஒர்க்க முடிப்பேன். சோ இங்க வந்து நம்ம 2 யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போ அந்த டைமிங்ல இருந்து அந்த டைமிங் வரைக்கும் நம்ம சொல்றதுக்கு அதை யூஸ் பண்றோம். இப்போ நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எங்க யூஸ் பண்றோம்ங்கறதையும் பார்க்க போறோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றப்போ கண்டினியூ ஃபார் a பீரியட், அதாவது ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல நடக்க போற நிகழ்ச்சிகளை சொல்றதுக்கும், அதாவது எதிர்காலத்துல குறிப்பிட்ட பீரியட்ஸ்ல நடக்க போறத பத்தி சொல்றதுக்காகவும் கண்டினியூ ஃபார் a பீரியட், அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். அட் தி சேம் டைம் கண்டினியூ டியூரிங் a மூவ்மெண்ட், ஒரு மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அது டியூரிங்கா நடக்க போகுது, இந்த டைம்ல இருந்து இந்த டைம்க்கு நடக்க போகுதுன்னு ஒரு டியூரட் டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சொல்றதுக்காகவும் கண்டினியூஸ் டென்ஸ் நாம யூஸ் பண்றோம். அடுத்து கண்டினியூ டுகெதர் அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லாம ஒண்ணுக்கு மேற்பட்ட விஷயங்களையும் கண்டினியூஸா சொல்றதுக்காகவும் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் பொலைட் கொஸ்டின். ஒரு கொஸ்டினா பொலைட்டா ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஃபியூச்சர்ல கேட்கறதுக்காகவும் இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை நாம யூஸ் பண்றோம். என்னோட வீடியோஸை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நான் என்ன டீச் பண்றேன்றது கிளியரா புரியும். அதே டைம் இந்த மாதிரி சிம்பிளான மெத்தட்ல நீங்க கத்துக்கிறப்போ உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே
ஓகே गाइस, இப்போ இது நான் சொன்னேனே எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். கண்டினியூ ஃபார் a period என்ன சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல நடக்கிறது. அது 1 வீக் ஃபுல்லா நடக்கலாம், 1 மந்த் ஃபுல்லா நடக்கலாம், 1 இயர் ஃபுல்லா நடக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, our team will be attending a conference from April 5 to 9. அதாவது எங்க டீம் என்ன பண்ண போகுது, ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து 8ஆம் தேதி வரைக்கும் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண போறாங்க. சோ அப்போ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். எத்தனை டேஸ் வந்து நம்ம சொல்றோம்னா ஏப்ரல் 5 to 8 ன்னு சொல்லிருக்கோம். அப்போ will be attending அப்படின்றது future continuous tense. will be attending அட்டெண்ட் பண்ண போறோம், ஃபியூச்சர்ல அட்டெண்ட் பண்ண போறோம். for a period இது ஏப்ரல் 5 to 8. அப்போ 5 to 8ன்றது ஒரு பீரியட், certain time of period. அப்போ இத வந்து நம்ம future continuous tenseக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், continue during a movement. continue during a movement அப்படினா என்ன சொல்லிருக்கேன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஆரம்பிச்சு குறிப்பிட்ட டைம்க்கு நடந்துட்டே இருக்கிற விஷயங்களை வந்து நாம during time அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அல்லது during a movement அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். at 1:30 I will be taking my English exam. அதாவது I 1:30க்கு என்னோட இங்கிலீஷ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து நான் கண்டினியூஸா எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட கேக்குறாங்க, உனக்கு என்னைக்குமா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படின்னா, அதுவா ஆன்ட்டி நாளைக்கு மார்னிங் 1:30க்கு ஆரம்பிக்குது ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. ஆரம்பிக்குதுன்னு சொல்றோம், அது முடிகிற டைம் நம்ம சொல்ல மாட்டோம். சோ அந்த டைமிங்ல இருந்து நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். சோ அதுக்காகவும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நாம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், கண்டினியூ டுகெதர் அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் இல்லாம 2-3 விஷயங்களை தொடர்ந்து செய்யற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம சொல்ல போறோம் அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஆன் ஃப்ரைடே ராம் will giving a presentation. வரப்போற வெள்ளிக்கிழமை என்ன பண்ண போறான், ராம் வந்துட்டு பிரசன்டேஷன் கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. இன்னைக்கு வரப்போற வெள்ளிக்கிழமை ராம் வந்து பிரசன்டேஷன் கொடுக்க போறான் அப்படின்றப்போ will be giving a presentation சொல்லி ஒரு சென்டென்ஸ் நம்ம முடியல. அடுத்து என்ன வருது, and Ravi will be meeting a client. அன்னைக்கே வந்து ரவி என்ன பண்ண போறான், அவனோட கிளையண்ட மீட் பண்ண போறான். will be meeting, அதாவது ஒரு விஷயம் மட்டும் சொல்லல, 2 விஷயத்தை நம்ம அந்த இடத்துல சொல்றோம். ஒன்னு வந்து ராம் வந்து கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண போறாரு, பிளஸ் ரவி வந்துட்டு அவங்க கிளையண்ட மீட் பண்ண போறாரு. சோ 2 விஷயத்தை நாம சொல்றப்போ கண்டினியூ டுகெதரா சொல்றப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நாம யூஸ் பண்றோம். லாஸ்ட் ஒன் பாருங்க, பொலைட் क्वेश्चंस, அதாவது பொலைட்டா ஒரு क्वेश्चन நம்ம கேட்கிறதுக்காகவும் இத வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ ஒரு மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னா, நாளைக்கு அந்த மீட்டிங்கை சீக்கிரம் வச்சிருவீங்களா, சீக்கிரம் அந்த மீட்டிங்கை நாளைக்கு முடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம क्वेश्चंसல கேக்குறோம் இல்லையா. அதுக்காகவும் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, will you be checking in early, will you be checking in early, அதாவது நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா நீ செக் பண்ணி அனுப்ப முடியுமா. ஒரு விஷயம், ஒரு நாளைக்கு வந்து நான் ஃப்ளைட்டுக்கு போகணும், டைம் ஆகுது. சோ நான் போயிட்டு என்னோட சீஃப் கிட்ட கேக்குறேன், நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா என்னோட வேலைகள் எல்லாம் முடிச்சு நீங்க அனுப்புறீங்களா, நாளைக்கு கொஞ்சம் நான் வெளியே போகணும். அப்போ சீக்கிரமா ஒரு क्वेश्चन கேக்குறாங்க, அதாவது சீக்கிரமா வேலையை செக் பண்ணி அந்த வேலையை சீக்கிரம் முடிக்க சொல்லி எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் நீங்க அனுப்ப முடியுமா, நம்ம பொலைட்டா क्वेश्चन கேக்குறோம். சோ அந்த டைமிங்லயும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை நாம யூஸ் பண்றோம். ஓகே गाइस, நம்ம கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டிவ் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டேட்டிவ் வெர்ப் அப்படின்றது வந்து எக்ஸ்பிரஷன் மூலமாகவும் நம்மளோட மைண்ட் ரிலேட்டடாகவும் விஷயங்கள் சொல்றதுதான் ஸ்டேட்டிவ் வெர்ப். அதாவது வெர்பை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஆக்ஷன் வெர்ப் அண்ட் ஸ்டேட்டிவ் வெர்ப்னு சொல்லி 2 இருக்கு. ஆக்ஷன் வெர்ப்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா பிளே, ரைட், ரன், குக் இதெல்லாமே வந்து நம்ம ஆக்ஷன் வெர்ப்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டேட்டிவ் வெர்ப் அப்படின்னா நம்மளோட எமோஷனல் மூலமாவும் மைண்ட் ரிலேட்டடாவும் இருக்க விஷயங்கள். எமோஷன் மூலமா அப்படின்னா நம்மளோட ஃபீலிங்கை சொல்றதா இருக்கலாம். அதே மாதிரி ஒரு பர்சனை வந்து நம்ம ஹர்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஹர்ட்டிங் அப்படின்னு போட மாட்டோம், ஹர்ட் அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். சோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் சொல்றதுக்காக நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல ஸ்டேட்டிவ் வெர்ப் யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி மென்டல் ரிலேட்டடான இப்போ ஒரு விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஐ நோ தட் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர ஐ நோவிங் தட் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது நோன் அப்படின்றத நோவிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே தப்பான சென்டென்ஸ் மேக்கிங்கா இருக்கும். சோ ஸ்டேட்டிவ் வெர்ப் வந்து கண்டினியூஸ்னு வர எந்த இடங்களையுமே நாம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட நார்மலான பேசிக் ஃபார்மட் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஹெல்பிங் வெர்ப். ஹெல்பிங் வெர்ப் அப்படிங்கிற இடத்துல நம்ம
அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம் பிளஸ் verb-ஓட ing. இதுதான் வந்து future continuous tense-ஓட ஃபார்மட் பேசிக், அதாவது ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்படின்றப்போ சப்ஜெக்ட் அப்படின்றப்போ I, we, you, they, he, she, it இது எல்லாமே வந்துட்டு சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்டோட நம்ம வந்து will be சேர்க்கிறோம் இல்லையா, will be சேர்த்து நம்ம பேசிக் ஃபார்மோட ing சேர்த்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் work, working, அடுத்து குக்கிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றப்போ I will be working, we will be cooking. அதாவது நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது ஃபியூச்சர்ல நான் வந்து ஒர்க் பண்ணுவேன், நான் வந்து அவங்க எல்லாரும் ஃபியூச்சர்ல குக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் will be வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். I will be working, you will be working, we will be working, they will be working, he will be cooking, she will be cooking, it will be cooking. அதாவது கண்டினியூவஸான ஒரு விஷயத்தை நம்ம சொல்றதுக்காக will be அப்படின்ற ஒரு லெட்டர், அதாவது ஹெல்பிங் verb வந்து நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் பேசிக் ஃபார்முலா வந்து சப்ஜெக்ட் will be plus verb-ஓட ing. அதுவே நம்ம நெகட்டிவ் क्वेश्चंस யூஸ் பண்றப்போ will be அப்படின்றது பக்கத்துல not அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி பாக்குறீங்களா, will be அப்படிங்கிறதுக்கு will not be, won't be அப்படின்னு சொல்லிட்டு நாம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, I will not be cooking, நான் வந்து குக் பண்ண மாட்டேன், ஃபியூச்சர்ல நான் வந்து குக் பண்ண மாட்டேன். அப்போ will be not அப்படின்றத நம்ம won't be அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். அப்போ I won't be cooking அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ஃபார்மேட்டிங்ல நம்ம சொல்றோம். ஓகே गाइस, இப்போ நெகட்டிவ் ஃபார்மேட்டிங் எக்ஸாம்பிள் பாருங்க. I won't be cooking, we won't be working, they won't be working. அதாவது கன்ட்ராக்ஷன்ல சொல்றப்போ will not அப்படின்றத நம்ம வந்து won't அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே गाइस, அடுத்த क्वेश्चनिங்க்கு போலாம். क्वेश्चनिங்க பொறுத்த வரைக்கும் நம்மளோட சப்ஜெக்ட் வந்து क्वेश्चन, அதாவது willக்கு அடுத்து தான் நம்மளோட சப்ஜெக்ட் வந்து நம்ம போட்டு சொல்லுவோம். சோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறையவே இருக்கு, பாத்துக்கோங்க. அதே மாதிரி will அப்படின்றது முன்னாடியும் சப்ஜெக்ட் அண்ட் be, இதுதான் இதோட பேசிக் ஃபார்மட் ஸ்ட்ரக்சர். will I be working, will he be cooking, will they be writing, அப்படிதான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? சோ they will be அப்படின்னு சொல்லி நம்ம क्वेश्चनिங்க பொறுத்த வரைக்கும் போட மாட்டோம். அதே மாதிரி क्वेश्चंस நம்ம ரைஸ் பண்ண மாட்டோம். क्वेश्चनिங்க பொறுத்த வரைக்கும் when, where, how long அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ அப்படி நம்ம பார்க்கறப்போ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. where will I be working, அதாவது நான் எங்க ஃபியூச்சர்ல வர்க் பண்ணுவேன். will beன்றப்போ ஃபியூச்சர். சோ நான் எங்க எப்போ வர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறோம் இல்லையா. சோ அப்போ where will I be working, இதுதான் அதுக்கான क्वेश्चंஸ்க்கான கரெக்ட் சென்டென்ஸ். சோ அடுத்து நம்ம பார்க்கறோம் அப்படினா where will he be working, where will they be working, அவங்க எல்லாரும் எங்க வர்க் பண்ணுவாங்க, அவ எங்க வர்க் பண்ணுவா, அவ எங்க குக் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறோம் இல்லையா. சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம क्वेश्चनिங்க பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் will சப்ஜெக்ட் அடுத்து be, will சப்ஜெக்ட் be போட்டுட்டு verb-ஓட ing போடுவோம். இதுதான் இதுக்கான क्वेश्चनिங்கான பேசிக் ஃபார்மட். ஃபார் எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. will I be working, where will I be working, when will I be working, how long will I be working, எவ்வளவு நாளா நான் வர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல கேக்குறோம். ஓகே गाइस, இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாசிட்டிவ், நெகட்டிவ், क्वेश्चनिங் இது மூணுக்கும் எப்படி क्वेश्चंस ரைஸ் பண்ணனும், அது மூணுக்கும் நம்ம வந்து எப்படி ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல சென்டென்ஸ் மேக் பண்ணனும்ன்றத பார்த்தோம். அடுத்து நம்ம அதுக்கான சென்டென்ஸ ராங்கா இருக்கு அப்படினா அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு எப்படி மாத்துறது, அதே மாதிரி ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாசிட்டிவ்ல இருக்கிறது நெகட்டிவ்க்கு எப்படி மாத்துறது, நெகட்டிவ்ல இருக்கிறது எப்படி பாசிட்டிவ்க்கு மாத்துறது, அதே மாதிரி ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படினா அந்த ஆன்சருக்கு நம்ம எப்படி क्वेश्चनिங் ரைஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். நாம இப்போ பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் क्वेश्चनिங்க்கு எப்படி क्वेश्चंस ரைஸ் பண்றது, பாசிட்டிவ்னா எப்படி
எப்படி இருக்கும், நெகட்டிவ்னா எப்படி ஆன்சர் பண்ணணும், கொஸ்டினிங்னா எப்படி எழுதணும்ன்றத பார்த்தோம் இல்லையா. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ I will write, they will play, he will work. இது மூணுமே வந்துட்டு பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். சேம் டைம் I will write அப்படின்னு இருக்கு இல்லையா, I will write இது வந்து ஃபியூச்சர் சிம்பிள்ல இருக்கு. ஃபியூச்சர் சிம்பிள்ல இருக்கு. நம்ம இந்த ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ்க்கு எப்படி மாத்தணும்ன்றத பார்க்கலாம். I will write இருக்கு. அப்போ ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ்க்கு ஃபார்மட் என்ன, will be அப்படின்றது தான் அதோட ஃபார்மட் இல்லையா, verb-ஓட ing. அப்போ subject plus will be plus verb plus ing இதுதான் ஃபார்மட். அப்போ ஐன்றது subject, அப்போ will be இங்க will மட்டும் நம்ம போட்டுருக்கோம். will மட்டும்னா அந்த ஃபியூச்சர் சிம்பிள்ல வரும். சோ நம்ம இங்க will be அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு plus verb-ஓட ing. verb என்ன, write. அப்போ இங்க நம்ம writing அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது they will play இருக்கு. அப்போ theyங்கிறது subject, will beன்றது future continuous ஆன helping word. அப்போ நம்ம will be அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம். plus verb வந்து play, playing ஓட playing அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். அடுத்து he will work அப்படின்றப்போ heன்றது subject plus will be ஓட verb வந்து work, அப்போ working அப்படின்னு சொல்லிட்டு ing ஃபார்ம் சேர்த்து யூஸ் பண்றோம். அப்போ பாசிட்டிவ்ல future simple tenseல இருக்கு, நம்ம future continuous tenseக்கு மாத்திப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு we will be taking the train அப்படின்றது பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல தான் இருக்கு. future continuous tenseோட பாசிட்டிவ்ல இருக்கு. சோ நம்ம இது வந்து இப்ப நெகட்டிவ்க்கு மாத்த போறோம். அப்போ நெகட்டிவ்க்கு மாத்தணும்ன்றப்போ இங்க will be கொடுத்திருக்காங்க இல்லையா, நெகட்டிவ்னா என்ன, not. அப்போ will be க்கு பதிலா will be ஓட நம்ம not சேர்த்து சொல்ல போறோம். அப்போ we will be not taking the train, அதாவது அவங்க வந்து ட்ரெயினை பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ அது will be not taking train-னு சொல்லலாம். சோ இப்போ நான் will be க்கு நான் கன்ட்ராக்ஷன் என்னன்னு சொல்லியிருந்தேன், won't அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு கான்ட்ராக்ஷன் வச்சு பார்க்கலாம். அப்போ he won't be staying at a hotel. இப்போ பாருங்க, he won't be staying at a hotel. அவன் வந்து ஹோட்டல்ல ஸ்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டிவ் ஃபார்மேட்டிங்ல சொல்றோம். சோ அதனால இங்க வந்து நெகட்டிவ் போடுறதுனால will not அப்படின்றத நம்ம won't அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चंस பாருங்களேன். வாணி will be calling at 4 o'clock. இங்க வந்து என்ன வருது, क्वेश्चंस நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ क्वेश्चनिங்க்கு நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, இது வந்து டைமிங் பொறுத்து வருது இல்லையா. அப்போ இந்த இடத்துல what அப்படின்னு சொல்லிட்டு what time அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். क्वेश्चनिங்க்கு முன்னாடி what time, where, which அப்படின்னு சொல்லி நம்ம क्वेश्चन டேக்ஸ் யூஸ் பண்ணி கேட்போம். சோ அதுக்காக நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் what time. அப்போ இங்க வர சப்ஜெக்ட் வந்து பின்னாடி வரும்னு சொல்லிருக்கேன் இல்லையா. அப்போ what time will வாணி be calling. நார்மலா क्वेश्चनिங்க பொறுத்த வரைக்கும் ஹெல்பிங் வேர்ட் முன்னாடி வருது, மிடில்ல வந்து சப்ஜெக்ட் வருது, அதுக்கு அடுத்தது பி ஃபார்ம், பி போட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம வேர்போட ing சேர்த்து சொல்லுவோம் இல்லையா. சோ அப்போ what time will வாணி be calling, எந்த டைம்க்கு அவ கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சருக்கு கேக்குறோம். அடுத்து பாருங்க, மணி will be writing exam from 4 to 8. அதாவது எக்ஸாம் பொறுத்து வரதுனால when அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். when will money be writing exam அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம். அப்போ இது வந்து क्वेश्चनिங்ஸ்ல வந்திருக்கு. சோ when அவன் எப்போ வந்து எக்ஸாம் எழுத போவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம when போட்டு क्वेश्चंस ரைஸ் பண்றோம். क्वेश्चन ரைசிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. will க்கு அடுத்து சப்ஜெக்ட் வரணும், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து தான் be வரணும். ஓகே गाइस, உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் மேக்கிங்க்கு எப்படி ஆன்சர் பண்ணனும்ன்றது ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. அப்போ என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறது மூலமா உங்களுக்கு டென்சஸ் மட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல எப்படி ஃப்ளூயண்டா பேசலாம், இந்த மாதிரி பேசலாம், எப்படி பேசினா கரெக்டா இருக்கும், உங்களோட அந்த கிளாரிஃபிகேஷன், அந்த கிளியர்னஸ் நான் கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஸோ கண்டினியூஸா என்னோட வீடியோஸை நீங்க பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.